ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, சாமிக்கு பூவெல்லாம் வாங்கியாச்சு. முருகன் ஃபேன்ஸ் யாரெல்லாம் வந்து கீழே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து கொடுங்க. எப்போதுமே எல்லா வீட்லேயும் அஞ்சல் பாக்ஸ் இருக்கும். அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் உளுந்து இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் தனியாக டப்பாவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மஞ்சத்தூள் வந்து நீங்கள் அஞ்சல் பாக்ஸில் வைக்கும்போது அந்த கலரே வந்து அந்த கிண்ணத்தில் வந்து மாறிடும். அதனால தான் நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் மாற்றி தனியாக வச்சுட்டேன். இதில் ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா ஈரம் கையோடு வந்து இல்லாமல் ஸ்பூனில் எடுக்கும்போது பூச்சி புழுலாம் இல்லாமல் இருக்கும். இந்த 6 பாக்ஸும் வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 250. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு பாக்ஸும் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் துவரம்பருப்பு வந்து எப்போதுமே நான் எல்லா பாக்ஸ்லையுமே ஹாஃபாக தான் கொட்டி வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு எடுக்கும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள். மல்லி வந்து 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து எப்போதுமே நான் வந்து மல்லிகை பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூளும் மல்லித்தூளும். ஏன்னா வந்துட்டு இதை வந்து அப்பப்போ நம்ம பாக்ஸை திறந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தான் வந்து குழம்பு வச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் கொஞ்சமாக கொட்டி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஒரு பெரிய சில்வர் வாரி இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஹோல்ட் பண்ணி வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருங்க. ஈவினிங் டைம்ங்கிறதுனால என் பையனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் வந்து பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சின்ன வந்து குண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாப்கார்னை மட்டும் வந்து கொடுங்க. ஏன்னா அது வந்து தொண்டையில் போய் மாட்டிக்கும், அப்புறம் பெரிய வந்து சிக்கலாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எப்போதுமே வந்து நான் வந்து 1/4 கிலோ வந்து அளவுக்கு வாங்கி வச்சுருவேன். ஏன்னா நான் பொங்கல்லாம் வந்து செய்யும்போது நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வெந்தயம் குட் லைஃப்லேருந்து தான் இந்த ரகம் வாங்கி ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வேணுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். நான் எப்போதுமே இந்த சக்தி அதில் தான் மிளகுத்தூள் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறது. ஏன்னா பெப்பர் வாங்கி அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் அஞ்சரை பாக்ஸ் மாதிரியே வந்துட்டு வாசனை பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இதுவும் நான் மீஷோவில் தான் இந்த பாக்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து பெரிய பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த அஞ்சரை பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஜாதி பத்திரி. இன்னும் அந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து என்கிட்ட காலி ஆயிடுச்சு. இந்த மாதம் கிளாஸரி ஷாப் போகும்போது தான் நான் வாங்கினோம். மேலே அந்த லாங் பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பலாப்பழம் வந்து நம்ம மரத்துலேருந்து வந்து காய்ச்சிருந்தது. வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பலா மரத்தை காமிச்சிருப்பேன். அதுலேருந்து தான் வந்து பழம் வந்து பறிச்சிருந்தோம். எப்போதுமே பலாப்பழம் அறுக்கும்போது ஒரு நைஃப்பில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், ஓகே ஆயில் எதாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிவிட்டு அறுக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து கட் ஆயிரும். அந்த பால் இருக்கு இல்லையா, அது வந்து கத்தியில் படாமல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த பலாப்பழத்தில் நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர், அதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து பலாப்பழம் வந்து சொலையாக அழகாக வந்து கிடச்சிரும். முன்னாடிலாம் வந்து பலாப்பழம் அறுக்க வந்து ரொம்ப பயப்படுவேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நானே வந்து நைஃப்பில் எண்ணெய் தடவி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அறுத்தேன். ரொம்பவே ஈஸியாக வந்து டக்குன்னு அறுத்துட்டேன். அது மாதிரி பலாச்சொலையும் நல்லா பெருசாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. இது மாதிரி எல்லோ கலர் வந்து பலாப்பழம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து லைட் மஞ்சளாக இருக்கும் இல்லையா, அந்த பலாப்பழம் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வந்து டேஸ்ட் வந்து இருக்க மாட்டேங்குன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நாங்களும் இந்த கடலை புண்ணாக்கு, இந்த சாணி எருவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மரத்துக்கு கீழே வச்சு தண்ணிலாம் விட்டுட்டு தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. இந்த வெரைட்டிஸ்லேயே சொல்லுவாங்க இல்லையா, ஒருவேளை இந்த பலாப்பழம் இவ்வளோ தான் டேஸ்ட் இருக்குமோ என்னமோ தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ தூள் தான். இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏவிடி கோல்டு கப், அதாவது டப்பா தான் அது. கண்ணன் தேவா டீ தான் வந்து குடிச்சிட்ருக்கோம். க்ரீன் கலர், அதுவும் சூப்பராக இருக்கும். ரெட்டு வந்து ரொம்பவே வந்து டார்க்காக ஒரு மாதிரி இருக்கும். இது மைல்டாகவே சூப்பராக இருக்கும். ஓரளவு வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா குழந்தை இல்லாத நேரத்தில் வந்து ஸ்கூல் போகிற நேரத்தில் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாதமும்
மீன் மேக்கர் வந்து ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது மட்டன் பொடி இருக்கு இல்லையா, சக்தி மசாலா இருந்து அதுதான் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். காரமாக இருக்குமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஓகேவாக தான் இருந்துச்சு. காலையில் வந்து இடியாப்பமும் பாலும் வந்து சாப்பிட்டு போயிட்டாப்புல. இந்த அச்சு பார்த்திங்கன்னா வந்து ராமேஸ்வரத்தில் தான் வாங்கியிருந்தோம். நம்மளுக்கு வந்து நெத்தியில் வச்சு விட்டாங்க. அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. என்னோடய பையன் ஸ்கூல் போகும்போது இதில் தான் பட்டை போட்டுட்டு போவான். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.